பட்ஜெட் வீடியோ பார்த்தீங்களா? அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் சதுரங்கம் வீடியோ எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. வியூகத்தில் வந்துட்டு இருக்கா வீடியோ. விதை அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான சில விஷயங்கள், அதுவும் குறிப்பாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஜெர்மனி, உக்ரைன், ரஷ்யா இப்படின்னு சொல்கிற பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது எல்லாத்தையும் தான் நம்ம விதை அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கோம். விதை சேனலில் ரொம்ப பேருக்கு அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம். இந்த சேனல் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அதுக்கு பணவியல்னு ஒரு சேனல் இருக்குது, பட் அதில் கண்டினியூஸாக நம்மளால் வீடியோ போட முடியலை. பட் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஷார்ட்டாக தெரிந்து கொள்வதற்கு விதை அப்படிங்கிற சேனல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ஜெர்மனியில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு ஏர்போர்ட் அப்படின்னு இருக்கும்போது ஏதாவது யுத்தம்லாம் நடக்குதுன்னா அந்த ஏர்போர்ட்டுக்கு எதிராக ஏதாவது ஒரு ட்ரோன், அதுவும் எக்ஸ்ப்ளோசிவ் நிறைந்த ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத அனுப்புவாங்க. பட் ஜெர்மனியில் இப்போ அப்படி பெரிய யுத்தம் எதுவுமே இல்லை. ஜெர்மனியில் உள்நாட்டு கலவரம் அப்படி எதுவுமே கிடையாது. அப்படி இருந்துமே லைப்சிக் அப்படிங்கிற அவங்களுடைய விமான நிலையத்தில் திடீர்னு ஒரு ட்ரோன் கண்டெடுக்கப்படுகிறது, கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ அது தீவிரவாதிகளுடைய ஏதாவது ஒரு அட்டாக்காக இருக்கலாமா, அது வெடிக்கலை, பட் அதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய விசாரணையை தொடங்கியிருக்காங்க. அந்த விசாரணையை ஜெர்மனியினுடைய ஆன்டி டெரர் டீம் செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் இதே மாதிரியான தீவிரவாத செயல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ பங்களாதேஷை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஷேக் ஹசீனா அவர்கள் இன்றைக்கி முதல் முறையாக 2 வருஷத்துக்கு பிறகு பேசியிருக்காங்க. டிசம்பர் மாதம் நான் கண்டிப்பாக பங்களாதேஷுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டும். இப்போ பங்களாதேஷ் சரியில்லை, பங்களாதேஷினுடைய ஒட்டுமொத்தமான எக்கானமி அப்படிங்கிறது அழிஞ்சிட்ருக்கு, இதெல்லாம் நான் போனால் தான் சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஷேக் ஹசீனா அவர்கள் சொல்கிறாங்க. பங்களாதேஷ் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் இல்லை இது எங்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய செய்தி, இதை கண்டிப்பாக நாங்கள் அக்செப்டே பண்ண மாட்டோம், அப்படி அவங்க வந்தாலுமே அவங்களுக்கான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள். ஷேக் ஹசீனா அவர்கள் பங்களாதேஷ், பாகிஸ்தான் அப்படிங்கிறத தமிழ் பட்சத்தில் விலாவரியாக ஒரு டீட்டெயில்டு காணொலி பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஷேக் ஹசீனா அவர்கள் சொன்ன மாதிரி பங்களாதேஷ்க்கு அவங்க போகிறதா இருந்தது என்றால் அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் அப்படிங்கிறது கிடையாது. இதை இன்டர்நேஷ்னல் சொசைட்டி எப்படி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான். பட் ஷேக் ஹசீனா அவர்களுடைய மகன் சொன்ன மாதிரி பங்களாதேஷில் இன்னொரு மினி பாகிஸ்தான் உருவாகிட்டு இருக்கு, கண்டிப்பாக அது இந்தியாவுக்கு எதிரானது தான், இந்தியாவை அழிப்பதற்காக தீவிரவாத குழுக்கள் பங்களாதேஷை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரான், ஒமான் 2 நாடுகளுமே அக்ரி பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கப்பட போகிறது. பட் ரூட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரூட்டில் மெஜாரிட்டி ஈரான் பக்கமும் கொஞ்சோண்டு ஒமான் பக்கமும் இருக்க போகிறது. இதுக்கு முன்னாடி இருந்த 2 ரூட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஒரு ரூட்டை மட்டுமே 2 to 6 மாதங்கள் வைப்பதற்கு ஈரான், ஒமான் நாடுகள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இந்த நேரத்தில் அமெரிக்கா, ஈரான் பேச்சுவார்த்தை, ஒருவேளை அந்த அக்ரிமெண்ட் கையெழுத்தாகிறது சீக்கிரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அந்த அக்ரிமெண்ட் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை ட்ரம்ப் அவர்களும் அவங்களுடைய ஒஃபிஷியல் செய்தி தொடர்பாளர்களும் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் ட்ரம்ப் அவர்களை நம்ப முடியாது. எப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் ட்விஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிவுக்கு எதிராக ரஷ்யா நடத்தின தாக்குதலில் 17க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சொல்லப்போனால் கூடுதலான மிசைல்ஸ் அப்படிங்கிறது, ரஷ்யாவினுடைய மிசைல்ஸ் அப்படிங்கிறது இப்போ உக்ரைனை ரொம்ப பெரிய அளவில் தாக்கி அழித்து கொண்டிருக்கிறது. இதற்கு 2 காரணங்கள். ஒன்று, ரஷ்யா அவங்களுடைய தாக்குதலை அதிகப்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று, அவங்களுடைய தாக்குதலை கொஞ்சம் அதிகப்படுத்தாமல் இருந்தாலுமே அந்த தடுப்பு ஆயுதங்கள் அப்படிங்கிறது உக்ரைன்கிட்ட கிடையாது. எனவே அந்த மாதிரியான ஆயுதங்களால் இப்போது உக்ரைன் அந்த மாதிரியான அழிவை சந்தித்து வருகிறது. ஸோ இதில் 2 பக்கமும் உண்மை இருக்குது. ஆனால் கண்டிப்பாக உக்ரைனுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லி பல நாட்களாகவே உக்ரைன் சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போது நிரூபணமாகி இருக்கிறது. நேட்டோ நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், ஏதாவது அடிப்படையில் அவங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்க முடிந்தது என்றால் அதற்கான எல்லா விஷயங்களையும் நாங்கள் இப்போ பரிசீலிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தானையா பல மாதங்களாக உக்ரைன் கேட்டுட்ருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாங்க, அவங்க லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க, நாங்கள் ட்ரோன் அனுப்புகிறோம், ஆனால் அவங்க லாங் ரேஞ்ச் மிசைல் அனுப்புகிறாங்க, சீக்கிரம் எங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அமெரிக்காவும் பேட்ரியாட் மிசைலை உக்ரைனை தயாரித்து கொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கெலாம் வந்திருந்தாங்க. கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த டிஸ்கஷன் ஓடிட்டு தான் இருந்துச்சு. பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்துக்கான லைசன்ஸ் எப்படி கொடுக்கறது, அது எங்கே வச்சு தயாரிப்பது, அப்படி தயாரித்தார்கள் என்றால் அதில் எந்த விதமான தயாரிப்பு நுணுக்கங்களும் வெளியில் போகாமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான பல விஷயம் டிஸ்கஸ் செய்யப்பட்டதாக செய்திகள்
வெளியாகி இருந்தன. ஸோ சீக்கிரமாக பேட்ரியட் மிசைலை யார் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? உக்ரைன் தயாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயின் வெர்ஷனாக இருக்காது, அதில் ஏதாவது 1-2 மோடிஃபிகேஷன் பண்ணி சின்னதாக ஒரு காம்பாக்டபிள் வெர்ஷன் அப்படிங்கிறத பேட்ரியட் மிசைல் சிஸ்டத்துக்கான வெர்ஷன் உக்ரைனுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக மாறி வருகிறது. அடுத்தது அமெரிக்கா தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத இப்போ டிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவங்களுடைய டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை எப்போ பயன்படுத்தணும், எந்த நாட்டுக்கு எதிராக எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் அந்த நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் இப்போ டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனுக்கான ஒரு தேவை ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டால், எல்லா இடங்களிலுமே சண்டை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அமெரிக்கா எல்லா சண்டைகளிலும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை இப்போ இருக்கக்கூடிய அவங்களுடைய நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜி படி பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்திட்டாங்கன்னா அதை பயன்படுத்தக்கூடிய அதிபர் அடுத்ததாக அரசியலிருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டிதான். ஸோ அதை மாற்றி அமைத்து அடுத்ததாக வரக்கூடிய அதிபர்களுக்கு இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துறதுக்கான அந்த அதிகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னும், அந்த அதிகாரத்தால் அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான அந்த பிம்பம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா விரும்புகிறது, நம்புகிறது. ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் அவங்களுடைய நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அப்டேட் வரும்போது நம்ம விதையிலையோ அப்படி இல்லைனா வியூகத்திலையோ பார்த்துடலாம். ஈராக், சவுதி அரேபியா என்னப்பா 2 பேரும் பேசிக்கொண்டார்களான்னு கேட்டால், எஸ் பேசிக்கொண்டார்கள். அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் பேசிக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அரம்கோ அவங்க 44% ப்ராஃபிட் அடைந்திருக்கிறோம் என்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. ஈரானுடைய ஆயில்லாம் இல்லாததுனால சவுதி அரேபியாவினுடைய ஆயிலுக்கு டிமாண்ட், அந்த டிமாண்ட் காரணமாக அவங்களுடைய அந்த லாபம் கிடைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஃபின்லாண்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு செலன்ஸ்கி அவர்களுடன் பேசி அடுத்த கட்ட பீஸ் அப்படி இல்லைனா ரஷ்யாவினுடைய தாக்குதல் இதை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத 2 நாடுகளும் பேசிக்கொண்டோம் என்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். மெக்சிகோவை சார்ந்த ஒரு கும்பல் இருக்குது. அந்த கும்பல் போதைப் பொருள், ஆயுதங்கள் இது எல்லாத்தையுமே கடத்திட்டு இருக்காங்களாம். அந்த கும்பலை பற்றியான செய்திகளை ஏதாவது ஒரு குட்டி தகவல் கிடைத்தால் கூட அதற்கு வெகுமானமாக கிட்டத்தட்ட 25 மில்லியன் அமெரிக்க டாலர் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ 25 மில்லியன் அமெரிக்க டாலர், அதுவும் மெக்சிகோவினுடைய ஒரு சின்ன குரூப்பை பற்றி அப்படின்னு சொல்லும்போது, அமெரிக்கா ரொம்ப நாட்களாகவே போதைப் பொருளுக்கான ஒட்டுமொத்த மாஃபியாவையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறோம், அதனால தான் வெனிசுலாவில் அட்டாக் பண்ணுறோம், அதனால தான் சில நாடுகள் மீது அட்டாக் பண்ணுறோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதில் ஒரு பக்கமாகத்தான் இப்போது இந்த விஷயத்தையும் இப்போ அமெரிக்கா வெளியில் விட்டுருக்காங்க. லண்டனில் 4 ஆண்கள் கத்தியால் குத்தப்பட்டார்கள். அதில் இப்போது ஒரு பெண்ணை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். அவங்க தான் அந்த 4 பேரையும் குத்தியிருப்பாங்க. அதற்கான அடுத்த கட்ட விசாரணை செய்யப்படும் என்கிற தகவலை லண்டன் காவல்துறை அதிகாரிகள் கொடுத்திருக்கிறார்கள். சுடானுக்கு எகிப்து கொடியேந்திய கேரியர் அப்படிங்கிறது இப்போது அவங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறது. 2025 மேக்கு பிறகு இப்போதுதான் முதல் கப்பல் சுடானுக்கு பயணத்தை மேற்கொள்ளப் போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவும் எகிப்து கொடி போட்டு. ஏன்னா சுடானில் ஆல்ரெடி உள்நாட்டு பிரச்சனைகள், ஏகப்பட்ட நோய் தொற்று இது எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய யுத்தம் அப்படிங்கிறது தான் பல நாடுகளுக்கு ஒரு பேனிக் மோட உருவாக்கிச்சு. இப்போதும் அந்த யுத்தம் தொடர்ந்த வண்ணம் இருந்தாலும் எகிப்து கண்டிப்பாக சுடானுக்கு தேவையான விஷயங்களும் ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது செய்கிறது முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். அரபு முஸ்லீம் நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸினுடைய கூட்டம் ஜோர்டானில் வச்சு நடைபெற போவதாகவும், அதில் லெபனன் மற்றும் காசா பகுதிகளில் தொடர்ந்து இஸ்ரேலினுடைய அட்டாக் இருக்குது, அந்த அட்டாக்கை எப்படி தடுப்பது, இல்லாட்டி எந்த வகையில் தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அப்படிங்கிறத பற்றியான டீட்டெயில்டு டிஸ்கஷன் நடக்க போவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஈரானுடைய பிரசிடென்ட் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் லீடர் கூட இப்போ நாம பேசுறது அப்படிங்கிறது வெரி டிஃபிகல்ட்டி. சுப்ரீம் லீடர் உண்மையிலேயே உயிருடன் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா அயத்தொல்லா அலி கமேனி அவர்களுடைய இறுதி அஞ்சலியின் போது கூட சுப்ரீம் லீடர் வெளியில் வரல என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஈரானுடைய பிரசிடென்ட்டும் இல்லை சுப்ரீம் லீடர் கூட எல்லாம் பேசுறது நடக்காதுன்னு சொல்லியிருக்கிறதுனால அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உக்ரைன் இன்னைக்கு ரஷ்யாவின் அமேசான் என்று அழைக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் வேர்ஹவுஸ் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பிஓகேல ஏற்பட்டிருக்கக்கூடிய புகைச்சல் பாகிஸ்தானுடைய அரசாங்கத்துக்கு தலைவலியாகும். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுடைய உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் நடந்துட்டு இருக்காங்க என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. நேற்று தான் நம்ம பார்த்தோம், இம்ரான்கான் அவர்களுக்கு எதிரான வழக்குகளை முடித்துவிட்டு தனிப்பட்ட முறையில் பழிவாங்கும் விதத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசாங்கம் உடனடியாக அதை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் குறிப்பிட்டிருந்தார்கள். இன்னைக்கு என்னன்னா பாகிஸ்தானில் மறுபடியும் தற்கொலைப்படை தாக்குதல், ஏகப்பட்ட அரசியல் தில்லாலங்கடிகள் அப்படின்னு சொல்றது வெளி உலகத்துக்கு வர தொடங்கி இருப்பதனால பாகிஸ்தானுடைய பெயர் அடிக்கடி டேமேஜ் ஆகிட்டே இருக்கு.
அதே நேரத்தில் பங்களாதேஷில் மீண்டும் ஒரு அரசியல் மாற்றம் வந்தால் பாகிஸ்தானுடைய நிலைமை அந்தோ பரிதாபம் தான். சவுதி அரேபியாவினுடைய 2வது கப்பலை நாங்கள் தாக்கிவிட்டோம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஹூத்தி. பாபல் மந்தீப் வழியாக சவுதி அரேபியாவினுடைய கப்பல் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ ஆப்பிரிக்காவை சுற்றி வந்து கொண்டு இருக்கக்கூடிய கப்பல், ஆனால் பாபல் மந்தீப்பில் வந்து 2வது கப்பல் தாக்குதலுக்கு உட்பட்டிருப்பதாக ஹூத்திஸ் அறிவித்திருக்கிறார்கள். ட்ரம்ப் அவர்கள் லிபரேஷன் டே டாரிஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டார் தெரியுமா? 20%, 50%, 45, 70 அப்படி இப்படின்னு சொல்லி போட்டார்ல. அப்போ இந்த லிபரேஷன் டாரிஃப் அப்படிங்கிற அந்த லிபரேஷன் டே டாரிஃப் அப்படிங்கிறதுலாம் ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி வழக்குகள் போட்டு அந்த வழக்கில் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு அப்படிங்கிறது வந்துச்சு. இப்படி வந்ததோடய ஓகே தான். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ ரீஃபண்டு கொடுக்கணும்ல, எல்லார்ட்டேருந்தும் ஃபண்டு வாங்கியாச்சு, ரீஃபண்டு கொடுக்கணும்ல. கிட்டத்தட்ட $100 பில்லியன் அளவுக்கான பணத்தை அமெரிக்கா ரீஃபண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய சிக்கல் தான். ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தினுடைய உதிரி பாகங்கள், அந்த நிறுவனத்தினுடைய ராக்கெட்டினுடைய உதிரி பாகங்கள் இப்போ நிலவில் மோதி அங்கே ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை விஞ்ஞானிகள் கொடுத்திருக்கிறார்கள். கிம் ஜாங் உன் அவர்கள், அதாவது வடகொரியாவினுடைய அதிபர், இப்போ ஜப்பான் அவங்களுடைய முதல் டாம்ஹாக் மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இனியும் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுடைய மிசைல்ஸ் உங்களுக்கு எதிராக இருக்கும் என்கிற எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் வடகொரியாவினுடைய அதிபர். ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். தட் மீன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கும் அனுப்புங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.